சோறு, இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈவில் ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் ஒரு வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, பிக்கஸ்ட் ஹேட்டர்னு ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்காம அலாரமா 5 மணியா? காலையிலே தான் இருக்கும். தெரியலையே. சவுண்டு எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு. This is what anonymity does to a motherfucker. மீம் பேஜ் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிட்டு என்ன வேணா பேசலாம்னா என்ன எப்படி என்ன ரெஸ்பான்சிபிளாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அதே தானே எல்லாருக்குமே. ஜஸ்ட் பிகாஸ் அவர் மூஞ்சியை காட்டலன்றதுக்காக என்ன வேணா பேசலாம்னா அப்போ எப்படி? யார் இது? மூஞ்சி நல்லா தெரியுதாடா? என் மூஞ்சி நல்லா தெரியுதுல. என்னவோ பெருசாக இந்த அப்யூஸ் பண்ண புறம்போக்குங்களும் அந்த ஜேகே நாயும் வந்துட்டு முன்ன பேஜ் வச்சுக்கிட்டு மூஞ்சை காட்டாமல் என்ன வேணா போடலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணா போடலாம்லாம் பேசுனீங்களே நாய்ங்களா. இதாண்டா என் மூஞ்சி. இப்போ நான் போட்ட மீமுக்கெலாம் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நாயே முடியாதுல்ல. ஆனால் எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? அந்த நாய் எதுவும் பதில் சொல்ல போகிறதில்ல. எனிவேஸ் இந்த ஃபேஸ் ரிவீல் வந்துட்டு அப்யூஸ் பண்ணவங்களுக்கும் அந்த ஜேகே நாய்க்கும் பதிலடியாக கொடுக்கணும் தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணேன். எனிவேஸ் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இனிமேல் மீம்ஸுக்கு வரும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளவுதான், தேங்க்ஸ், பாய். நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி கரெக்டாக சொல்லிட்டேன் சார். ஓஹோ, ஓ கண்ணாடி போட்டிருக்கு அந்த ஏற்று. நல்லா பண்ணியிருக்காரு. What a fucking coward. Quite a place you built. 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், என்ன வீடியோ போட்டாலும் 3 லட்சம் வியூஸ், கேள்வியே கேட்காத வியூவர்ஸ். அப்படியே கேள்வி கேட்டாலும் அதை டாச் பண்ணிட்டு நான் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் இக்னோர் பண்ணிட்டு ஒரு பொய்யான கேவலமான சுயநலமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. Sadly, all it took was a random Instagram account and few hate memes to get into your head and ruin all of this. So tell me, JK, how does it feel to know your biggest hater is you? How? Trying everything to get rid of you. I thought I was in control of you. But I studio வந்துட்டேன். மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் தாண்டி எப்படி எவ்வளோ உனக்கு இன்னும் புரியலையா? I'm not the disease, you are. Views, followers அதிகமாக அப்புறம் அந்த நோய். கடந்த 2 வருஷத்துல உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா unexplainable திங்ஸுக்கும் எக்ஸ்பிளனேஷன் நான். The back rooms, the countdown, தூக்காத all of it. Back rooms?
bathrooms எப்படி பொய்யா இருக்க முடியும்? That happened like 2 years ago. So is Tukagari. You were never in the bathrooms. You were drugged. You were fed stories. You acted like a puppet in front of the audience. Bathrooms எப்படி பொய்யா இருக்க முடியும்? நான் வந்து தவிச்சு போட் ஏறி வந்து ஃப்ளைட் ஏறி வந்தது எல்லாமே எப்படி பொய்யா இருக்க முடியும்? Doesn't make any fucking sense. ஏன்னா அது பொய் இல்லை. நான் சொன்ன எல்லா பொய்யும் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு உண்மை தேவைப்பட்டுச்சு. So I took you to the middle of the ocean and gave you a way to get out of there. அதுதான் the compass. And you acted exactly how I wanted you to. A puppet. முன்னாடியே ஏதோ வீடியோ பண்ணியிருக்காரு அது மாதிரி. நம்ப முடியலையா? உன் சேனல் பிளேலிஸ்ட் ஆர்கேவ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். உனக்கு இருக்க எல்லா கேள்விக்கும் எல்லா குழப்பத்துக்கும் அதில் பதில் இருக்கும். என்ன நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்போ நடந்ததுன்னு டேட் மாறணும் அப்படியே இருக்கும். இவன் யாரு? இவன் எப்படி இங்கே வந்தான்? யார் இவனை கட்டி போட்டது? எதுக்கு இங்கே இருந்தான்? யார் இங்கே என்ன நடந்துச்சு இங்கெல்லாம்? அகைன் உனக்கு இருக்க எல்லா கேள்விக்கும் ஆர்கேவ்ல பதில் இருக்கும். அவன் யாரு, எங்கேருந்து வந்தான், எப்படி இங்கே வந்தான், எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். நானே அந்த டிசீஸாக இருந்துட்டு போறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நேரடியாக வந்து கம்பேர் கொடுத்துக்கலாமே. Why all this? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? குட் கொஸ்டின். ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? கிட்ட சொல்றேன். ஐயோ ஏன்னா என்னால முடியும். You wanted to write me off. You tried to kill me. I didn't just want people to know I'm alive. I wanted them to know I exist, with or without you. I wanted them to know all the lies you've been hiding. They know all the lies. I have nowhere to run, nothing to hide. Check fucking mate. Look at you. Look how pathetic you look. The more I look at you, the more mad I get. எல்லாத்தையும் மாரல் போலீசிங் பண்ண வேண்டியது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சரியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, யாருமே நல்லா இல்லை, அது இதுன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா கம்பெனி தேட வேண்டியது, சேஃப் கேம் ஆட வேண்டியது. நீ எவ்வளோ பண்ணியும் உன்னை என்னால் எதுவும் பண்ண முடியல. The only reason you're alive is because you're me. Okay, fine. Forget all this. End of the day, it's you and me. Let's make a deal. எனக்கு ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது. I want to make few changes to the channel. Give me full control over the channel for the next 7 days. 1 week. அதான் ஈவில் ஜேக்கவா இருக்கா? 7 days. 1 week. ஈவில் ஜேக்கா வீடியோ போட்டிருக்காரா? நான் வீடியோ அவ்வளோதானா? அவ்வளோதான் போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இது அந்த இது மாறதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. இதை தான் போட சொன்னீங்களா? இது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பழைய வீடியோலாம் பார்க்கல. அதனால மேபி எங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அந்த விஷுவல் அந்த எடிட்டிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இது அந்த வீடியோலாம் தனியாக பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யார் அவன் அப்படின்னு மாதிரி அதோட டீட்டெயிலாம் இருக்கும் போல இருக்கு. அது பார்க்காம பார்க்கறதுங்களுக்கு ஒன்றும் அந்த தான் இருக்கு. ஆனால் அது எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த ரெண்டு மாதிரி பண்ணி இருந்தது, அந்த கண்ணாடி கிட்ட வந்தது எல்லாம் செமையா இருந்தது. உண்மையா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி டெவலப்மெண்ட் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்